ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் மாற்ற வேண்டிய குணாதிசயங்களை பற்றி இன்று பார்ப்போம். முதலாவதாக தாட், எண்ணங்கள். எண்ணங்களே ஏணிப்படி. ஆனால் நிறைய நபர்களின் எண்ணங்கள் ஏன் இப்படி இருக்குது என்று தெரியவில்லை. எண்ணச் சிறகை விரியுங்கள், சிந்தனை மலர்கள் விரியும். இரண்டாவதாக வேர்ட்ஸ், வார்த்தைகள். வார்த்தையில் வாழாதீர்கள், வார்த்தையின் அர்த்தத்தில் வாழுங்கள். நம்முடைய வாழ்க்கை பயணத்திற்கு வார்த்தைகளால் பாதை அமையுங்கள், அது என்றும் மனித நேயத்தை காக்கும். மூன்றாவதாக ஆக்ஷன், செயல். ஒரு சீன பழமொழி இருக்குது, எங்கள் குழந்தைகள் பிறக்கும்போது வெறும் வாயோடும் வயிற்றோடும் பிறப்பதில்லை, மாறாக உழைப்பதற்கு கையோடும் காலோடும் பிறக்கிறார்கள் என்று. நான்காவதாக பிஹேவியர், பழக்கம். பழகத் தெரியாதவனுக்கு வீடே உலகம், பழக தெரிந்தவனுக்கு உலகமே வீடு. ஐந்தாவதாக ஹேபிட், வழக்கம். சுமைகளை சுமந்து சுருண்டு விழுவதுதான் நமது வழக்கம், இமைகளை திறந்து விருண்டு எழுவதுதான் நமது வழக்கம். ஆறாவதாக கேரக்டர், குணம். நல்ல மனப்பாங்கு உள்ளவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள் எல்லா பருவ காலங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம் போன்றவர்கள். அவர்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய வற்றாத ஜீவ நதி போன்றவர்கள். ஏழாவதாக டெஸ்டினேஷன், சேரும் இடம். எங்கே போகிறோம் என்று தெரிந்தவனுக்கு எந்த வாகனத்தில் போகிறோம் என்று தெரிய வேண்டும். ஏனென்றால் சந்திர மண்டலத்துக்கு சைக்கிளில் போக முடியாது. எட்டாவதாக லைஃப், வாழ்க்கை. சங்கடமில்லா வாழ்க்கையும் சதுரமான முட்டையும் சாத்தியமில்லை. உண்ணுவதும் உறங்குவதும் வாழ்க்கை என்றால் அதை மண்ணும் செய்யும், மரமும் செய்யும். வாழ்க்கை என்பது ஒரு லட்சிய பயணம். கடைசி மூச்சு வரை நாம் பயணிக்க வேண்டும். தடைகள் என்னும் அலைகளில் சிக்கி நாம் மூழ்கிவிடக்கூடாது. மேலும் தகவலுக்கு மேலே திரையில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, தேங்க்யூ.